ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே. அ அதாவது டிஎம்கே பார்த்தீர்கள் என்றால், ஆளுங்கட்சி ஆளும் தரப்பு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்கங்கிறாங்க. நேற்று பார்த்தீர்கள் என்றால், மாவட்ட தலைவர்களுடைய மீட்டிங் இங்க நடந்த லீக்காக டெல்லியில நடந்திருக்கு. அங்கு பேசப்பட்ட மாவட்ட தலைவர்களோட 80% மாவட்ட தலைவர்களுடைய சிந்தனை, பேச்சு என்ன இருந்துச்சுன்னா, டிஎம்கே நம்மளை பயன்படுத்திக் கொள்கின்றது, ஆளும் தரப்பு நம்மளை பயன்படுத்திக் கொள்வது என்பதற்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க தாவாகா பக்கம் போறதுக்கு தான் அதிகபட்ச முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது தான் எனக்கு நம்பகத்தகமான அந்த செய்தி. 80%, அதாவது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியோட விருப்பம் என்ன என்றால், இளம் ரத்தம் இங்கே வந்தாக்கா, விஜயோட வந்தாக்கா, தாவாக்காவோட கூட்டணி வச்சாக்கா தெலுங்கானாலையும் பண்ணிடலாம், கேரளாலையும் பண்ணிடலாம், ஆந்திராலையும் பண்ணிடலாம், ஒரு சவுத் தமிழ்நாட்டில் ஒரு போல்டாக வந்தாலாம், புதுமையான ரத்தத்தை பாய்ச்சலான்னு பரபர துருத்துருக்காங்க. ஆனால் சோனியா காந்தி அவர்கள் இல்லை, கலைஞர் காலத்தில் இருந்திருக்கிற கூட்டணி நம்ம பல காலத்தில் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னு இப்போ சோனியா காந்தியோட ஒரு இது இழுபறியாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் நிறைய ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் துடுக்காக பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். சரியான காரணத்தை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். வேலிட் ரீசன் என கிடைத்திருக்க தகவல்படி வேலிடான ரீசனை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆளும் தரப்பு கூட்டணியிலிருந்து வெளிவதற்காக காங்கிரஸ்காரர்கள். ஆகவே இதுமேலாவது ஆளும் தரப்பு விழித்து கொண்டு பரவலாக செல்வாக்குள்ள தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்து உள்கொண்டு வர வேண்டும். அந்த 20 சீட்டு 40 சீட்டு அவங்க கொடுத்து ஒரு காலத்தில் 63 நாயன்மார்கள்னு சொன்னார். 63 சீட்டு கொடுத்து மிரட்டி வாங்கினப்போ எந்த பலனையும் அடையலை. அதே காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு 10 மாவட்ட தலைவர்கள் ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடிய களப்பணியாளர் இருக்க, மற்றவர்கள் எல்லாம் ஆளும் தரப்போட முதுகில் தான் ஏறி போகிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கே பார்த்தாலும் செல்வாக்கு இருக்கிற தேமுதிக உள்ளே கொண்டு அவங்க கேட்குற சீட்டை கொடுத்தா காலம் முழுவதும் அவர்கள் விசுவாசமாக இருப்பார்கள், ஒரு அங்கீகாரம் கிடைத்த மாதிரி இருக்கும், நிறைய சென்டிமெண்டான பேச்சுகளும் எமோஷனலான ஒரு கூட்டணியாக அமையும். ஆகவே என்னுடைய கருத்துப்படி 80% மக்கள் விரும்புவது தாவாகா கூட்டணி. கட்டாய கல்யாணமாக திமுகவோட இருக்கின்றார்கள். ஒரு பெரிய பிரளயம் இந்த ஒரு 10-15 நாட்களில் பல கூட்டணி கணக்குகள் மாறி, பல கூட்டணி சிக்கல்கள் பல விஷயங்கள் மாறி, நீங்கள் எதிர்பாராத திருப்பங்களோட பல எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும் என்பதை உண்மை.